ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான அப்டேட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமான இது அப்டேட். இது என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின், சார் டெஸ்ட் பேட்சுக்கு ஃபீஸ் எவ்வளவு சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. டெஸ்ட் பேட்சுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறேன், என்னென்ன பகிரப்படும்னு சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. புக்ஸ் வந்து தனியாவும் நிறைய பேர் கேட்குறீங்க. தனியா யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது, யாருக்கும் ஷேர் செய்ய போறது கிடையாது. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வரலாறு, ஹிஸ்டரி மற்றும் தேசிய இயக்க புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். யார் யாரெல்லாம் வந்து டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அரசியலமைப்பு புத்தகம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். புவியியல் புத்தகமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். பொருளாதார புத்தகம் கிடைச்சிரும். இந்த நாலுமே ஆல்ரெடி நாம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதனால இது எல்லாமே கிடைக்கும். இந்த நாலுமே கிடைக்கும். இப்ப வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சயின்ஸ் புக்கு. சயின்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டா 5 கேள்விதான். இருந்தாலும் இதை விடக்கூடாது. ஸோ அதனால சயின்ஸ் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இதை தாண்டி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மேலும் வந்து பாத்தீங்கன்னா, சார் யூனிட் 8க்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கு கொடுங்க, யூனிட் 9க்கு புக்கு கொடுங்க, ஏன்னா 20+20 40 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வருது, ஸோ எங்களுக்கு தனியா புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் நாங்க வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா வந்து நீங்க கேட்டு நாங்க கொடுக்காமலாம் இருந்தது இல்லை. ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்டா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட்டா நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ, நீங்க கிளியர் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே செய்யறோம். இது எல்லாமே புக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே புக்ஸா இருக்கும். குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜியாகிரபி புக் வந்து வெறும் 100 பக்கம் தான். பொருளாதார புத்தகம் 100 பக்கம் தான். அரசியலமைப்பு புத்தகம் 100 பக்கம் தான். வரலாறு புத்தகம் மட்டும் ஒரு 250 பக்கம் பக்கத்துல வரும். ஏன்னா வந்து ரெண்டையுமே சேர்த்துட்டோம், வரலாறு மற்றும் தேசிய இயக்கம் ரெண்டையுமே சேர்த்ததுனால இது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேங்களா? சோ மத்தபடி எல்லாமே ரொம்ப சின்னதா 100 பேஜுக்குள்ளேயே வர்ற மாதிரி நாங்க வந்து பண்ணிருக்கோம். அதே மாதிரிதான் யூனிட் 9 வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா எக்கனாமிக்ஸ் தனியா புக்கு போட்டாச்சு. ஸோ அப்ப யூனிட் 9 அப்படி சொல்லும் போது இதையும் ஒரு 100 பேஜுக்குள்ள வைக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். யூனிட் 8 வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேஜ் வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் நாங்க வந்து என்னென்ன படிக்கணுமோ அந்த மெட்டீரியல் கொடுத்துருவோம். இதுதான் நான் சொல்ல வந்தது. அடுத்தது, இந்த புக் எல்லாமே யாருக்குன்னா இலவசம்னு நாங்க கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறோம். காம்ப்ளிமெண்டா கொடுக்குறோம்ப்பா. ஸோ அதனாலதான், ஏன்னா இலவசமாக கொடுத்தால் ஒரு அலட்சியம் இருக்கும் என்பதன் நோக்கத்தின் காரணமாக இதை எல்லாமே நம்ம ஒரு என்ன சொல்ல, நீங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்கணும், வெறும் கையில இருக்கக்கூடாது, புத்தகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அண்ட் இதனுடைய ஃபீஸ் வந்து அகைன் சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, கொஸ்டின் எல்லாமே டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் முழுக்க டெஸ்ட் பேட்சுக்காக தான். கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, பிடிஎஃப்ல டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுவோம். எல்லாமே பைலிங்குவல் தான். எல்லாமே பைலிங்குவல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கொஸ்டின் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். பொது அறிவு மற்றும் கணிதம் இருமொழியிலும் கேள்வி இருக்கும். அதே நேரத்துல தமிழ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய புது பாடத்திட்டத்தின்படி உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், வித்தை விரும்பா இருக்கட்டும், தகுதி பேட்சா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே இந்த நியூ சிலபஸ் படியே உங்களுக்கு வந்துடும். எல்லா கொஸ்டின் பேப்பரும் வந்துடும். உங்களுக்கும் வந்து இந்த புக்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ அதனால டோன்ட் வரி. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும் போது 3வது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, சார் படிக்கணுமா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. 6 months கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா படிக்கணும். எப்ப? இப்ப கரண்டா, இப்ப நியூ சிலபஸ்ல ஒவ்வொன்னா ஜியோகிராபி, பாலிட்டி எல்லாத்துலயும் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அப்ப கண்டிப்பா படிக்கணும். இதுக்கு முன்னாடி குரூப் 4 ஸ்டூடெண்ட் கிட்ட நான் சொல்லுவது என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸை மோஸ்ட்லி படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. கடைசி நேரத்துல ஒரு 10 நாள் இருக்கு, உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லும் போது படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் 2025 நியூ சிலபஸ் படி கம்பல்சரி. சிலபஸ் படி வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டா கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்ப இது வந்து 6 months கண்டிப்பா படிக்கணும். ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிசம்பர்ல 10 நாள் என்னென்ன நடந்திருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். டிசம்பர்ல இருந்தா கரண்ட் அஃபேர்ஸ் போகும். அப்பப்ப நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸா கொடுத்துரும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்கும்னா, சயின்ஸ் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரபி ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ், எக்கானமி ஓரியன்டான,
இந்திய பொருளாதார ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ், அரசியலமைப்பு ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ், இப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸும் நாங்க வந்து கட் பண்ணி நாங்க கொடுத்துருவோம். அந்த தகவலை கட் பண்ணி கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு மொழியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். கூடுமான வரை இரு மொழியிலுமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்போம். இந்த புத்தகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கும். இந்த புத்தகம் அனைத்துமே தமிழில் இருக்கும். இங்கிலீஷ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால என்னால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ரெடி ஆயிட்டு இருக்கு, எல்லா புக்குமே ரெடி ஆயிட்டு இருக்குப்பா. ஈவன் சயின்ஸ் புக்கையும் சேர்த்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒன்லைனரா. பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கு, ரைட்டா? சரி, இப்ப இதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ்? 1200 ரூபா தான். இதுக்கு 1200 ரூபாய் மட்டுமே. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 அப்டேட் தான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு வந்தேன். ஒன்னு இந்த புக்கு, அதுக்கு அடுத்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் நிறைய பேர் கேட்டது. கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த லைவ்ல. ஸோ அதனால இந்த லைவ் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த லைவ்ல என்னால சொல்ல முடியல. ஸோ அதனால இங்க நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இதனுடைய ஃபீஸும் இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க. இதனுடைய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபா தான். ஒன் டைம் தான், ஒன் டைம். நிறைய பேர் மந்த்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டீங்க. வாய்ப்பே இல்லை. கற்பதேஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் தான் ஃபீஸ் வந்து எடுத்துக்குவோம். மாசம்லாம் கிடையாது. நீங்க ஒரு தடவை பே பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால எந்த வித இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சார் இது இருக்குமா அது இருக்குமா கவலையே படாதீங்க, ஜாயின் பண்ணுங்க. சார் எப்ப சார் இதை அனௌன்ஸ் பண்ணுவீங்க, இந்த விஷயத்த வந்து எப்ப அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா வெயிட் பண்ணுங்க. நான் நேத்து வந்து லைவ் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு வந்து இந்த முக்கிய அப்டேட் வீடியோ வந்திருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கெடியூல் வந்துடும். ஸோ நாளைக்கு ஃபுல் ஸ்கெடியூல் அட்டவணையோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபீஸ் எல்லாமே எப்படி பே பண்றது, எங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா ஷேர் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே அந்த ஸ்கெடியூல்லையே வந்துரும்ப்பா. அதைப்படி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், கேளுங்க. தேங்க்யூ.